போன தடவை ஹாஸ்டலுக்கு குழந்தைங்கள அனுப்பலான்னு சொன்னப்போ வேணான்னு சொன்ன எழிலையா இப்போ சரின்னு சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம்ல. இந்த நேரத்துல சுடர் தேவையில்லாம இதுல தலையிட்டு எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கு. இல்ல நீங்களும் இந்த குட்டி பிசாசுங்கள இங்க இருந்து அனுப்புறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணிட்டீங்க. எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா அது எல்லாம் இந்த வீணா போன சுடரால எல்லாம் குட்டி சேவர ஆயிடுது. இந்த தடவை எழில் சாரே இதுங்களெல்லாம் ஹாஸ்டலுக்கு அனுப்பிடலான்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இவ என்னடானா ராணி மங்கம்மா மாதிரி நான் குழந்தைங்கள போட்டியில ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அது இதுன்னு அவரையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டா. நாளைக்கு அவ சொன்ன மாதிரி நாளும் ஜெயிச்சிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் எப்பவுமே ஹாஸ்டலுக்கு அனுப்ப முடியாம போயிடுமோன்னு ஒரு பயம்தாம்மா. அவ்வளவுதான். அப்படியெல்லாம் அவ இஷ்டத்துக்கு எதுவும் நடந்துராது. நான் நடக்கவும் விட மாட்டேன். இப்படிதாம்மா ஒவ்வொரு தடவையும் நாம அவளை குறைச்சி எடை போடுறோம். ஆனா அவ ஜெயிச்சு மேல வந்துகிட்டே இருக்காளே. இல்ல ஒரு தடவை அந்த குட்டி பிசாசுங்க கிட்ட ஒருத்தவங்களும் இருக்க முடியாது, இதுங்களை யாராலையும் பாத்துக்க முடியாதுன்னு நினைச்சேன். குழந்தைங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கம் வளைச்சு அவளுக்காக எழிலையாவே பகைச்சுக்கிட்டு அந்த அபியும் கவினும் அவளுக்காக தானே போய் ஒரு போலீஸ்காரன் கிட்ட போய் சண்டை போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுங்களை தூண்டி விட்டு ஜெயிக்க வச்சிட போறாமா. விட்டுறாதீங்க. ஏய், சவால்ல ஜெயிக்கிறதுக்கு இது ஒண்ணும் அவளோட தனிப்பட்ட போட்டி இல்ல. இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல 100 குழந்தைங்க கிட்ட கலந்துப்பாங்க. அவங்க கூட அபி மாதிரி ஒரு கோபக்காரியும், கவின் மாதிரி ஒரு அருந்த வாளையும், காவியா மாதிரி ஒரு பயந்தங்கோலியையும் வச்சுக்கிட்டு இவ காம்படிஷன்ல ஜெயிச்சிருவாளா? அந்த கடவுளே வந்தாலும் முடியாது. முதல்ல அபி, கவின், காவியா 3 இவ பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறாங்களான்னு பாரு. அதுக்கப்புறம் ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். அப்படியே அவ இதுங்களை வச்சு ஜெயிக்கணும்னு நினைச்சாலோ நான் விட மாட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னமா, அப்புறம் உங்க இஷ்டமா. நீ சொல்ற மாதிரி குழந்தைங்க நல்ல பேர் வாங்கட்டும், நான் சந்தோஷமா ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டேன். ஆனா ஒருவேளை அப்படி இல்லைன்னா குழந்தைங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டு போகணும். சுடர் காம்படிஷன் விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சுடர், சேர்க்க போறாரா? ஆமா, ஒரு டாக்டரால பசங்களை மேனேஜ் பண்ண முடியலன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதுவும் அவரா அந்த முடிவை எடுக்கல, மனோஹரி மேடம் சொன்ன ஐடியா தான் இது. அதுக்காக குழந்தைங்கள ஹாஸ்டல்ல சேர்த்துருவாரு அவரு? என்ன இருந்தாலும் அவங்க அவரோட குழந்தைங்க தானே. எப்படி அவரால இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? இந்துமதி அந்த குழந்தைங்கள எவ்வளவு பாசத்தோட வளர்த்திருப்பாங்க. ஆனா அவரு இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறத பாக்கும்போது கோவமா வருது. ஹலோ 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 ஹலோ, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்னமோ எழில் சார் உங்க பசங்களை ஹாஸ்டல்ல சேர்க்க போற மாதிரி இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே. அவங்க ஏன் பசங்க தான். என்னது? இல்ல, அவங்களும் என் பசங்க மாதிரி தான் சொல்ல வந்தேன். எழில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ அவங்களோட பசங்களும் என்னோட பசங்க மாதிரி தானே, அதான் அப்படி சொன்னேன். அந்த குழந்தைங்கள இந்துமதி எவ்வளவு பாசத்தோட வளர்த்தான்னு எனக்கு தெரியும்.
அதனாலதான் என்னால இந்த விஷயத்த தாங்கிக்க முடியல. ஆமாங்க, அந்த குழந்தைங்களோட பழகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. என்னாலே அவங்க ஹாஸ்டல் போறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலதான் சார் கிட்ட நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், குழந்தைங்கள நான் பாத்துக்கிறேன், அவங்கள ஹாஸ்டல் எல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிட்ட ஓகே, ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கணும்ல. கண்டிப்பா ஒத்துப்பாரு. எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற? 2-3 நாள்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. அதுல பசங்க கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா நீங்க அவங்கள ஹாஸ்டல்ல சேர்க்க கூடாதுன்னு நான் அவர்கிட்ட சவால் விட்டுருக்கேன். அவரும் என் சவாலை ஏத்துக்கிட்டு நாம எல்லாரும் ஹாஸ்டலுக்கு போக போறோமா அபி? ஹாஸ்டல்னா எப்படி அபி இருக்கும்? மனோஹரி ஆண்டி எதுக்கு நம்மள ஹாஸ்டல் போகணும்னு சொல்றாங்க? நாம என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணோம்? அதெல்லாம் இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னால தான் எல்லாம் பிரச்சனையும். நான் அந்த அங்கிள் மேல பாட்டில் அடிக்காம இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இப்போ என்னால நீங்களும் கஷ்டப்பட போறீங்க. கவின், லூசு மாதிரி பேசாத. உன் மேல ஒரு தப்பும் இல்ல. இது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட். அந்த அங்கிளே பெரிய விஷயமா எடுத்துக்கல. நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் டாடி எப்படி அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை விட்டு கொடுக்கலாம்? டாடி பண்றதுதான் தப்பு. மனோஹரி ஆண்டி சொல்ற மாதிரி ஹாஸ்டலுக்கு அனுப்புனா அனுப்பட்டும், ஒன்னா போய்க்கலாம். ஆமா கவின், எல்லாரும் போலாம். அப்படிலாம் உங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு நான் விட மாட்டேன். சுடர், அஞ்சலி, ப்ராமிஸா எங்களை ஹாஸ்டலுக்கு போக விட மாட்டாள? விட மாட்டேன். மனோகரி ஆண்டி, அப்பா யாரு வந்து சண்டை போட்டா கூட நீ எங்களை ஹாஸ்டல் போக விடக்கூடாது. மனோஹரி, எழில் சார் மட்டும் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் உங்களை ஹாஸ்டலுக்கு போக விட மாட்டேன். பயப்படாதீங்க. ஐ, சும்மா வாயால போக விட மாட்டேன்னு சொன்னா போதாது. அப்பாவை மீறி இங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. உங்களால என்ன பண்ண முடியும்? நான் மட்டும் இல்ல, நாம சேர்ந்து தடுக்க போறோம். நம்மளா? டாடி எதிர்த்தா? ஆமா, இன்னும் சரியா சொல்லணும்னா நீங்க பண்ண போறீங்க. என்ன கடத்தி வச்சிருந்தப்போ அப்பாவை மீறி என்ன கண்டுபிடிக்கிற தைரியம் எங்க இருந்து வந்துச்சு?
அஞ்சலி உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சதும் எதிர்க்க தோணுச்சுல. சோ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லன்னு அஞ்சலிக்காக தைரியமா கிளம்பி வந்தீங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும். இப்போ அஞ்சலிக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உங்க 4 பேருக்குமே பிரச்சனை. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் இது. யாரும் யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல ஜெயிக்கணும். அது ஒண்ணுதான் அப்பா உங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்பாம இருக்கிறதுக்கு ஒரே வழி. அபி, நீ எப்பவுமே இவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உங்க 4 பேரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உங்க கூட இருக்கேன். நாம ஒன்னா இருந்தா இந்த காம்படிஷனை ஜெயிச்சு அப்பா வாயாலேயே ஹாஸ்டல்லாம் வேண்டாம், இங்கே இருக்கட்டும்னு சொல்ல வைக்கலாம். என்ன, ரெடியா? காம்படிஷனில் ஜெயிச்சு அப்பா வாயாலேயே ஹாஸ்டலுக்கு போக வேண்டான்னு நாங்கள் சொல்ல வைக்கிறோம். என்னால வந்த பிரச்சனைய நான் காம்படிஷன்ல ஜெயிச்சு நானே சரி பண்றேன். நானும் காம்படிஷன்ல ஜெயிக்கிறேன். கவின், உன் டிராயிங் நோட்டு, பென்சில், ஸ்கெட்ச், கிரையான்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டல? தூங்கி எழுந்ததும் முத வேலையே அதான். எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டேன். சூப்பர். இதுல தான் இருக்கு. சூப்பர். ஆமா அபி, உன் மேக்கப் கிட் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாமே இதுல தான் இருக்கு. சூப்பர். காவ்யா, நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க? இதுல பாட்டு பாடும்போது தொண்டை வலிச்சா எதமா இருக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன். சூப்பர். சூப்பர். நான் என்ன எடுத்துட்டு வரேன்னு கேட்க மாட்டீங்களா? நீ தான் எந்த காம்படிஷன்லயும் கலந்துக்கலையே, அப்புறம் என்ன எடுத்துட்டு வர போற? நீ பாடும்போது கை தட்டுறதுக்கு எனர்ஜி வேணும்ல. ஓ, நம்ம அபி ஃபேஷன் ட்ரெஸ் போட்டுட்டு வரும்போது கத்தணும்ல. சரி, அதுக்கு பேக் ஃபுல்லா நானு கூல் ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துட்டு வர போறேன். யார்மா நீ? அஞ்சலி. இந்த காம்படிஷன்ல நாம தான் கலக்க போறோம். ஓகே ஓகே ஓகே. சுட சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. வந்துட்டேன். போலாமா? வாங்க வாங்க வாங்க. எழு சார், ஒரு நிமிஷம். நீங்களும் எங்க கூட ஸ்கூலுக்கு வரணும். எழில் எதுக்கு ஸ்கூலுக்கு வரணும்? அவர் குழந்தைங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா சொசைட்டியை பார்த்து வளரணும்னு இவர் தானே எப்பவும் ஆசைப்படுவாரு. அந்த நாள் இதுதான். இன்னைக்குதான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சேலஞ்சுன்னு வந்தா விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு இவருக்கு தெரியணும்ல. எங்க எல்லாரையும் அவ்வளவு குத்தம் சொன்னார்ல, இன்னைக்கு வந்து பார்க்க சொல்லுங்க இவர் குழந்தைங்க யாருன்னு. இங்க யாருக்கும் வேலை இல்லைன்னு நினைச்சியா? சடனா வானா எப்படி வருவாங்க? எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு தெரியுமா? மனோ, சொல்லு எழில். இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கேன்சல் பண்ணு. என்ன எழில், ஏதோ அவ சொல்றான்னு. மனோ, சேலஞ்ச் இஸ் a சேலஞ்ச். என் குழந்தைங்க அவங்க லைஃப்ல முன்னாடி போகும்போது
கூட நிக்க வேண்டியது என்னோட கடமை. சோ நாம இன்னைக்கு எங்கேயும் போகல, ஸ்கூலுக்கு தான் போறோம். நீங்க எப்படியும் எங்க கூட வர மாட்டீங்க. நாங்க முன்னாடி போறோம், பின்னாடி வாங்க. ரெடியா? போலாமா? எஸ், வாங்க. மனோ, நான் கார்ல வெயிட் பண்றேன். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு நீயும் சீக்கிரமா வா. வர்றேன் எழில், வந்து நானும் பாக்குறேன் இந்த குட்டி பிசாசுங்களை வச்சு எப்படி அந்த சுடர் காம்படிஷன்ல ஜெயிக்கிறான்னு நானும் பாக்குறேன். உன் நேம் என்னம்மா? காவியா. காவியாவா? எதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க? பாட்டு போட்டி. பாட்டு போட்டியா? ஓகே ஓகேம்மா. உன் பேர் என்னப்பா? கவின். கவினா? எதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க? டிராயிங். ஓகேப்பா. உங்க நேம் என்ன? அபி. அபி. சரிம்மா, எழுதிக்கிறேன். நீங்க எதுல கலந்துக்க போறீங்க? ஃபேஷன் ஷோ காம்படிஷன். சரி, போங்க. என்ன பி, உன் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டியா? கொடுத்துட்டோம். கவின், நீ? கொடுத்துட்டேனே. நானும் கொடுத்துட்டேன். எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? சூப்பர். நானும் கொடுத்துட்டேன். ஓ, நீங்களும் பேர் கொடுத்தீங்களா? பாரா. அஞ்சலி பாப்பா, எதுல கலந்துக்க போறீங்க? அது சீக்ரெட். நடக்கும்போது தெரிஞ்சுக்குவேன். என்கிட்ட என்ன சர்ப்ரைஸ்? அப்ப சொல்ல மாட்டீங்களா? சரி, அப்படி எதுல தான் கலந்துக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஆபீஸ்க்கு போனவரை வர நிறுத்தி நான் வர சவால் விட்டுருக்கேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இவ்ளோ கூட்டம் இருக்கே. இதுல அஞ்சலி வேற போட்டியில கலந்துக்கிறேன்றா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. இது குழந்தைங்க லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு நான் சூப்பரா அபி. பாட போறேன். தண்ணி எங்க இருக்கும்? அதோ அங்க இருக்கு பாருங்க. சரி, இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். அபி, அஞ்சலியை பாத்துக்கோ. சரி. இன்னைக்கு நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். ஹாய் சுடர். நீங்களா? இங்கே வந்துட்டீங்களா? ஏன் நான் வந்தது பிடிக்கலையா? நான் வேணும்னா திரும்பி போயிடுவா. ஐயோ, போயிடாதீங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் தைரியமா வந்தது. அப்படியா? ஆமாங்க, நான் சும்மா சொல்லல. உண்மையிலேயே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்ச மாதிரியே இருக்கு. ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அது வந்து எப்படி சொல்றது? அட, நான் ஒருத்தங்க. இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்னா எல்லா பசங்களோட அப்பா அம்மாவும் தான் வருவாங்க. உங்க பசங்களும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்களா? ஆமாமா, என் குழந்தைங்களும் இங்க தான் படிக்கிறாங்க. எங்க உங்க பசங்க? எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? அவங்க கூட தானே நீ எப்பவுமே இருக்க, அப்புறம் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது? என்ன யோசிக்கிறீங்க? அவங்க அந்த பக்கமா இருக்காங்க. எல்லாம் சமத்தா காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பக்கத்துல இருக்கறதே டிஸ்டர்பா இருக்கும்னு என்ன அனுப்பி விட்டாங்க. அதான் அப்படியே நான் உன்னை பார்க்கலான்னு வந்துட்டேன். ஓஹோ, சரி சரி சரி, எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க. காம்படிஷன் முடியற வரைக்கும் கொஞ்சம் என் கூடவே இருங்களேன். அதை விட எனக்கு வேற என்ன வேலை? நான் உன் கூடவே தான் இருப்பேன். போதுமா? இப்பதான் நான் கொஞ்சம் டென்ஷன் கம்மியா இருக்கேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸா இருக்கு.
குழந்தைங்கலாம் இப்ப எவ்வளவு பேஷனேட்டா இருக்காங்கல்ல மேடம். யா ரொம்ப பேஷனேட்டா இருக்காங்க. நேத்து பார்ட்டி ஹால்ல பட்ட அவமானத்தை விட பெரிய அவமானம் நடக்க போகுது. சுடர் எழிலோட முழு கோவத்தை இன்னைக்கு நீ பார்க்க போற.